அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். மற்றும் ஆக்டிங் டியூட்டி பார்த்து சம்பாதிக்க வந்திருக்க புது நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆக்டிங் டியூட்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆக்டிங் டியூட்டி பார்க்குறதுனா சும்மா கிடையாது. அவங்க ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து கார் போட்டிருக்காங்க. அதை ஆக்டிங் டியூட்டி போடுறவங்க அவங்க வெப்சைட்டில் காசு கட்டி தான் டியூட்டி எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு நம்ம அடிமை கிடையாது. அவங்க இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா நம்ம என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ 8 மணிக்கு வரணுன்னா வரணும், பஞ்ச் வைக்கணும்னா பஞ்ச் வைக்கணும், திரும்பி ரிட்டர்ன் போகும்போது பஞ்ச் வச்சுட்டு தான் வெளியே கிளம்பணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு குரூப்புக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய நண்பர் வந்தவொடனே லிங்க்கு கேட்குறீங்க. நான் லிங்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஆக்டிங் டிரைவர் டியூட்டிக்கு போகிறவங்க முதல்ல நம்ம லைசன்ஸு வேலிடாகவும் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி கார்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சென்னையில் டேரிஃப் 580, 590, 500, 100. இது ஒயிட் போர்டு காருக்கு டேரிஃப் போயிட்டுருக்கு. 4 ஹவர்ஸுக்கு 500, அடிஷ்னல் ஹவருக்கு மற்ற அமௌண்ட்டெல்லாம். அதே மாதிரி டீ போர்டு பார்த்தீங்கன்னா 550, 100, 600, 100 இந்த டேரிஃபில் போயிட்டுருக்கு. அதில் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிட்டி போனால் 100 ருபீஸ். சப்போஸ் காலைல ஏர்லி மார்னிங் 6 o'clock முன்னாடி போனீங்கன்னா 100 ருபீஸ். 10 o'clock மேலே தாண்டிச்சுன்னா 100 ருபீஸ். ஓகேங்களா? இதில் யாருக்கும் குழப்பம் இல்லைல்ல? சரி, ஓகே. இப்போ நம்ம டியூட்டி எடுக்கும்போது அவங்க அந்த குரூப்பில் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணலாம். அவசரப்படாதீங்க, பொறுமையாகவே பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? அதே மாதிரி புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்மக்கிட்ட வெளியூர் தான் கேட்குறீங்க. வெளியூர் கூடி சீக்கிரம் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எனக்கு போகிற இடத்துலலாம் கொஞ்சம் கேட்குறேன். சப்போஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம். வேலையை மட்டும் பார்த்தா போகிறோம். மற்றவங்க மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அது நம்ம டிரைவர் வேலைக்கு போயிருக்கோம். அந்த வேலையை மட்டும் பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் பயனடைஞ்சவங்க நண்பர்கள் அனைவரும் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு ரெட் ஆர்ட்டு எதனா ஒரு ஆர்ட் போட்டிங்கன்னா பயனுள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்த்துப்பேன். நான் இந்த யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தேன்னா, நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு 500 வந்ததுன்னா மாதத்துக்கு 15,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான். இது மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஜாப் வரும், நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் வரும், அதை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டைம் பாஸ் கிடையாது. இப்போ அவுட் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1300லேருந்து 1800 வரைக்கும் 3000 நீங்கள் விட்டுட்டு திரும்பி பஸ்ஸில் வரா மாதிரினா அது மாதிரி ஜாப்லாம் கிடைக்குது. அதே நீங்கள் குரூப்பில் வாட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மந்த்லி ஜாப் வேணுனாலும் மந்த்லி ஜாப் 1, 2 வரும் ஒரு குரூப்பில். வரும்போது நீங்கள் அது ஆக்டிவாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஏரியாவில் வருதான் பார்த்து எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. அப்புறம் வாழ்வோம், வாழ்வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நான் ஒரு நாளில் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் வெளியே போனதால் மற்ற வீடியோ போட முடியல. நன்றி, வணக்கம்.